ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா எப்படி உங்களுடைய பிளாகரில் டவுன்லோட் பட்டன் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டவுன்லோட் பட்டனில் இருக்கக்கூடிய இந்த டவுன்லோடுன்ற நேம் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான நேமை செட் பண்ணிக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எந்த போஸ்ட்டில் டவுன்லோட் பட்டன் தேவைப்படுதோ அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய போஸ்ட்டில் எந்த இடத்துல டவுன்லோட் பட்டன் க்ரியேட் பண்ணணுன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கீழே கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் பக்கத்தில் எனக்கு இந்த டவுன்லோட் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் HTML வியூ அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் லிங்க்ன்றது டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல டவுன்லோட் பட்டன் வேணுமோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பட்டன் கிரியேட் பண்ணுறதுக்கு HTML ஃபைல் வந்து இன்புட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதற்கான HTML ஃபைல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணக்கூடிய HTML ஃபைலை அந்த அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யுவர் URL ஹியர் அப்படின்ற இடத்துல நீங்கள் எந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பட்டனில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அப்ளிகேஷனோட லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த அப்ளிகேஷனோட லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த யுவர் URLன்ற இடத்துல அதை ஃபுல்லாகவே வந்து எடிட் பண்ணுங்கள். இப்போ காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆப்போட லிங்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாமே ரெடி ஆச்சு. இப்போ அப்டேட் அப்படின்றத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த டவுன்லோட் பட்டன் கிரியேட் ஆச்சா இல்லையான்றதை செக் பண்ணிடுவோம். வியூ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பட்டன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்ததான் இந்த டவுன்லோட் பட்டன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதையும் செக் பண்ணிடுவோம். ஸோ நான் டவுன்லோட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறேன். டைரெக்டாகவே அந்த அப்ளிகேஷனோட லிங்க்கும் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ராப்பராக வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய இந்த டவுன்லோட் பட்டனில் இந்த டவுன்லோடுன்ற பேருக்கு பதிலாக உங்களுடைய பேரோ அல்லது ஒரு ஃபைலோட பேரோ எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த HTML ஃபைலை ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு உங்களுடைய நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த வேல்யூ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்ற பேரில் தான் இருக்கும், அதை எடிட் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான நேம் வந்து எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்து முடித்த பிறகு ஃபுல்லாகவே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களுடைய போஸ்ட்டை எடிட் ஆப்ஷன் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த HTML ஃபைலை வந்துட்டு எந்த இடத்துல தேவைப்படுதோ இந்த இடத்துல கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபைலாகவே தான் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல டவுன்லோட் பட்டன் கிரியேட் பண்ணணுன்றத கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் பட்டன் வந்து இடம் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ டவுன்லோடுன்றதுக்கு பதிலாக நான் ஃபைலுன்னு சொல்லி சேவ் பண்ணிவிட்டேன். இதை வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஃபைலுன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணாலும் சரி ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.